சில்க்ஸ் ஆடி சேல் தள்ளுபடி up to 50%. சென்னை சில்க்ஸின் ஆஹா ஓஹோ ஆடி சேல். பழைய நகையை கொடுத்து 5 to 11 monthsல அதே எடைக்கு புது நகையை எடுத்துக்கோங்க. எக்ஸ்ட்ராவா ₹1 தர வேண்டாம். மேஜிக் ஓல்ட் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச். தெறிக்கவிடும் காரம் நிறம் சுவையை தருகிறது. ஆச்சி மிளகாய் தூள் தெறிக்கவிடும் காரம் நிறம் சுவை. தாவேகாவின் விழுப்புரம் வடமேற்கு மாவட்ட செயலாளராக இருப்பவர் குணா சரவணன். இவர் செஞ்சி மேல்மலையனூர் உள்ளிட்ட ஒன்றிய செயலாளர்களை நியமிக்க கட்சி தலைமைக்கு சிபாரிசு செய்ததாகவும் அதேபோல கட்சி நிர்வாகிகளை தேர்வு செய்ய தொடர்ந்து பணம் பெறுவதாகவும் புகார் எழுந்து வந்தது. இந்த சூழலில் இதனை எதிர்த்து கேள்வி கேட்ட மேல்மலையனூர் ஒன்றிய கிழக்கு துணை செயலாளர் சரண் தாவேகாவில் இருந்து நீக்கப்பட்டார். இந்த நிலையில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு செஞ்சி திருவண்ணாமலை சாலையில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் தாவேகா செயற்குழு கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டம் முடிந்தவுடன் வெளியே வந்த சரண்ராஜ் மாவட்ட செயலாளர் குணா சரவணனிடம் கடுமையான வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளார். என்ன ஏன்டா கட்சியில இருந்து எடுத்தீங்க? தளபதிக்காக தாண்டா கட்சியில இருக்கேன். கட்சியில சேர்க்கும் போது எதுக்கடா ₹30,000 பணம் வாங்குனீங்க? அந்த பணத்தை திருப்பி கொடுங்கடா என கோபமாக பேசினார். இதனால் இருவருக்கும் வாக்குவாதம் முற்றியதால் அங்கு பரபரப்பான சூழல் நிலவியது. இதையடுத்து விழுப்புரம் மாவட்டம் செஞ்சியில் தமிழக வெற்றிக் கழகத்தின் கொள்கை விளக்கு பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் கட்சியின் பொதுச் செயலாளர் ஆனந்த் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். அந்த நேரத்தில் திடீரென அங்கு வந்த முன்னாள் நிர்வாகி சரண்ராஜ் மற்றும் அவரது ஆதரவாளர்கள் பொதுச் செயலாளர் ஆனந்தை சந்தித்து முறையிட முயன்றனர். மேலும் சரண்ராஜின் பதவி பறிக்கப்பட்டதற்கு நீதி வேண்டும் என கேட்டு கழகமே நீதி வேண்டும், குறைகளை கேட்க வேண்டும், செஞ்சி தொகுதி நிர்வாகிகளின் பிரச்சனையை கேள் என்ற வாசகம் அடங்கிய பதாகைகள் மற்றும் பேனர்களுடன் கண்டன முழக்கங்களை எழுப்பினர். அப்போது அங்கிருந்த மேல்மலையனூர் ஒன்றிய செயலாளர் திருமலை உள்ளிட்ட தாவேகாவினர் சரண்ராஜையும் அவருடைய ஆதரவாளர்களையும் தடுத்து நிறுத்தி பதாகைகளை தூக்கி எறிந்தனர். இதற்கிடையில் விஜய் படத்துடன் இருந்த பதாகைகளை தாவேகா தொண்டர்கள் சிலர் காலால் மிதித்து தங்களது எதிர்ப்பை வெளிக்காட்டினர். இதனால் இரு தரப்புக்கும் இடையே கடுமையான வாக்குவாதம் ஏற்பட்டது. தாவேகா பொதுச் செயலாளர் ஆனந்த் நிகழ்ச்சியில் இருந்து பாதியிலேயே புறப்பட்டு சென்றார். தாவேகா கட்சி தொடங்கி ஓராண்டே ஆன நிலையில் அந்த கட்சியின் உட்கட்சி பூசல் இப்படி பட்டவர்த்தனமாக வெளிப்பட்டுள்ளது பெரும் பேசுபொருளாக மாறியுள்ளது. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.